शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अयत्वावन्तेषु अक्षिद्रव्येषु यथा पुनः नीरागमेव भवति तद्वत् कार्येषु जीरति तादृश्याभ्या प्रारब्धभोगं स एव उपपादयति। परिज्ञायोपभूतोऽपि भोगो भवति तुष्टये विज्ञायसेवितश्चोरो मैत्रीमेति न चोरताम्। आशङ्कितापि सम्प्राप्ता ग्रामयात्रा यथा अद्भुतैः प्रेक्ष्यते तद्वदेव ज्ञैर्भोगश्री अवलोक्यते। प्रारब्धभोगं इपरि उपादेति परिज्ञायोपभुक्तो हि भोगो भवति तुष्टये। இப்போ போகம் சந்தோஷத்துக்காக பண்றது, அது எப்போ சந்தோஷத்துக்காக வரும்னு கேட்டா தெரிஞ்சுங்க அனுபவம் பண்ணதான், இல்லைன்னா அது போகம் கூட உபயோகம் இல்லைன்னு சொல்றாங்க. போகம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா தெரிஞ்சுங்க போகம் பண்ணாதான் போகம் சந்தோஷத்தை கொடுக்குறது. பரிஜ்ஞாய உபபுக்தோகி போகோ பவதி துஷ்டயேன்னு. விஜ்ஞாய சேவித சோரோ மைத்ரி மேதி ந சோரதான். அப்படின்னா இந்த போகம் நமக்கு அனுகூலம் இல்லை அனுகூலம் இல்லைன்னு இருக்கு, சொல்லிட்டு இருப்பாங்க. சம்சாரத்துல போகங்கள் எல்லாம் நமக்கு மோட்சத்துக்கு பிரதிபந்தகம்னு சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அது தெரிஞ்சுட்டு பண்ணா பிரதிபந்தகம் இல்லைன்னு சொல்லுது. தெரிஞ்சுட்டு பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய தத்துவத்தை புரிஞ்சுங்க. போகமா இருந்தா கூட அதனுடைய ஸ்திதி என்ன, அதனுடைய லெவல் என்ன தெரிஞ்சுங்க அனுபவிக்கிறதா இருந்தால் அதை வேற பிரதிபந்தத்தை ஒன்றும் உண்டு பண்ணாத, வாசனைகளே உண்டு பண்ணாதுன்னு அர்த்தத்துல வருது. அதுக்கு ஒரு உதாரணம், விஜ்ஞாய சேவித சோரோ மைத்ரீம் ஏதி ந சோரதாம். சோரன்னா திருடன். அது அந்த உதாரணத்தை எப்படி கொண்டு வருவதும் தெரியாது. அந்த சோரனே விஜ்ஞாய தெரிஞ்சுட்டு ட்ரீட் பண்ணா அவன் சோரனே இல்லாம போயிடும், நித்தமா போயிடும்னு அர்த்தம் தெரியாது. இங்கிலீஷ் அப்படி இருக்கா பாருங்க. விஜ்ஞாய சேவித சோரோ மைத்ரீம் ஏதி ந சோரதாம். அவ்வளவுதான் இருக்கு. சோரனா இருந்தாலும் நம்மளுடைய ஏதோ எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கான், அவனே சோரன் தெரிஞ்சுண்ட எப்படி எப்படி ட்ரீட் பண்றது தெரியாது. பாவிச்சா திருட மாட்டான். அந்த மாதிரி அவனுடைய திருடமைங்கிற வாசனை போயிடும். அது மாதிரி இருக்கலாம். அது மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆசங்கிதாபி சம்பிராப்தா கிராமயாத்ரா யதா அத்வதைஹி பிரேக்ஷ்யதே தத்வதேவ ஜ்ஞைஹி போகः போகஸ்ரீ அவலோக்கியதே. ஸ்ரீஹினா ஐஸ்வர்யம், போகத்தினால வந்து சேரக்கூடிய ஐஸ்வர்யத்தை தத்துவஞானிகள் எப்படி பார்க்கிறான்னு கேட்டா, தத்துவஞானியா இருந்தாலும் ஒருவேளை அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வரலாம். ஐஸ்வர்யங்கள் இருந்தா தத்துவஞானியா இருக்க முடியாது, அப்படி கிடையாது. ஏன்னா ஜனங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குது. ஆனா ஐஸ்வர்யத்தை எப்படி ட்ரீட் பண்றதுதான் விஷயம். ஆசங்கிதாபி சம்பிராப்தா கிராமயாத்ரா யதா அத்வதைஹி பிரேக்ஷ்யதே. ஒரு இடத்துல போகணும் என்கிறது போக வேண்டியதா இல்லையா ஒரு சந்தேகமா இருந்தது. போகணும்னா போகலாம், வேண்டாம்னா வேண்டாம் அப்படி வச்சிருந்தது. போகணும்னு வந்துருக்கு, போகுது, அவ்வளவுதான். போறதா இருந்தா போகலாம், போகல வேண்டாம்னா போக வேண்டாம். ரெண்டு பட்சத்துக்கும் ரெடியா இருக்கா. போகணும்னு வந்துருக்கு, உடனே போறது. இப்ப என்ன அது ஒரு புதுசாகவும் இல்லை. அது மாதிரி ஆசங்கிதாபி சம்பிராப்தா கிராம யாத்திரா. ஆசங்கிதமா இருந்தது, போகணுமா போக வேண்டியது இல்லையா இந்த மாதிரி சந்தேகத்தில் இருந்தது. சம்பிராப்தா கிராம யாத்திரா, போகணும்னு நிர்ணயமாயி முடிவாயிடுச்சு, போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான். யதா அத்வதைஹி, அத்வதாக, அத்வாங்கிற சத்தத்துக்கு வழி நஷ்டம், மார்க்கம். அத்வது அத்வா அத்வானோ அத்வான அப்படி ரூபம் வரும். அத்வானம் அத்வானோ அத்வன, அந்த மார்க்கத்தில் போறவா நஷ்டம். அத்வதா அத்வது கச்சந்தி அத்வதா அத்வதைஹி. அவரால் எப்படி பார்க்கறதோ அந்த யாத்திரையை அவர் எப்படி
கவனிக்கிறதோ அந்த மாதிரி பிரேட்சதே தத்வதேவ ஞைஹி தத்துவஞானிபிஹி போகஸ்ரீ போகைஸ்வர்யம் அவலோக்கியதே அதுதான் பார்த்துக்கலாம். இது போககாலேபி சவாசனேபியோ நிர்வாசனானாம் விசேஷமாக வாசனையோட போகம் பண்றது வாசனை இல்லாம போகம் பண்றது ரெண்டு பேருக்கும் விசேஷம் இருக்கிறதா சொல்றார். நாபாதி கிளானி மாயாந்தி ஹேமபத்மம் யதா நிஷி நேஹந்தே பிராகதாதன்யத் ரமந்தே சிஷ்டவத்மனி. நாபாதி கிளானி ஆயாந்தி நாபதி இருக்கும் ஆபதி ஆபத்துல இருக்கும். கிளானின்னா ஆயாந்தி கிளானி தெரியும் இல்லையா டிம் ஆகும் கிளானின்னா ஆயாந்தி. ஹேமபத்மம் யதா நிஷி அதுக்கு ஒரு உதாரணம் ஹேமபத்மம் ஸ்வர்ண தாமரை. இப்போ உண்மையா இருக்கக்கூடிய தாமரையா இருந்தா அது ராத்திரி காலத்துல இதா வருது என்ன சொல்றது வாடி போயிடும் ராத்திரியும் வாடி போடுது. ஆனா சுவர்ண பத்மத்துக்கு என்ன வருது அப்படியே இருக்கும் இல்லையா அது ராத்திரியா இருந்தா என்ன பலன் அப்படியே இருக்கும். அது ஒரு உதாரணம். ஏன்னா உண்மையான பத்மம் தானே வாடி போடுறது சுவர்ண பத்மம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஹேம பத்மம் ஹேமா சுவர்ணம் ஹேமஹா சொல் கிடையாது ஹேமணி அதுவும் சொல்லுங்க. ஹேம பத்மம் யதா நிஷி ஹேமபத்மம் எப்படியோ ராத்திரியிலும் அப்படியே இருக்கு. அந்த மாதிரி ஆபத்துல கிளானின்னா ஆயாந்தி ஈஹந்தேன்னு என்ன அர்த்தம் இச்சாம குருவந்தி இச்சை கிடையாது ஆசைப்படுறது இல்லை. பிரகிருதாதன்யத் ஈஹந்தே பிரகிருதம் இருக்கிறதும் அர்த்தம் இருக்கிறதோட வேற புதுசா அவங்க வேணுங்கிற ஒரு ஆசைப்படுறது இல்லை. பிரகிருதாதன்யத ரமந்தே சிஷ்டவர்த்தனி அஜயங்களுடைய மார்க்கத்துல ஜெனிச்சுட்டு இருப்பா மற்ற மார்க்கத்துல போறதில்லை. நித்தியம் ஆபூர்ணதாம் அந்தரக்ஷுப்தாம் இந்து சுந்தரி ஆபத்தியபின முஞ்சரி சசின ஸ்ரீததாம் இவ. நித்தியம் ஆபூர்ணதாம் அந்தரக்ஷுப்தாம் இந்து சுந்தரி ஆபத்தியபின முஞ்சரி சசின ஸ்ரீததாம் இவ. ஆலங்காரிக பாஷை சொல்றது சசினா ஸ்ரீததாம் சசினா சசினோ சசினா அது சசினா சசியுடைய சசி ஏற்பது இப்படியோ பார்க்கலாம். ஆபத்தியபி சசினா ஸ்ரீததாம் ந முஞ்சந்தினா அப்படி கூட இருக்கலாம். பகுஜனம் இருக்கு கிரியாபதம் சசினா கிரியா இது சசி சசினோ சசினான்னு பிரதமா பகுவஜனத்திலும் சசினஹான்னு ரூபம் ஷஷ்டி ஏகோஜனத்திலும் சசினஹான்னு ரூபம். அப்போ ரெண்டும் வரலாம். முன்சந்தி பகுஜனமா இருக்கிறதுனால அப்படி அன்வயம் பண்ணணும். நித்தியம் ஆபூர்ணதாம் அந்த அக்ஷுத்தாம் இந்து சுந்தரி நித்தியம் ஆபூர்ணதாம் அந்த அக்ஷுத்தாம் இந்து சுந்தரி ஆபத்தியபி ந முஞ்சந்தி சசினஹ சீததாம் இவன் ந முஞ்சந்தி அப்படி அன்வயம் பண்ணணும். சசி ஆனா நான் என்ன பகுவதம் இல்லைன்னு நினைக்கிறேன். சசினஹா பகுவதம் எப்படி வரும் ஒண்ணுதானே சசி அது இருக்கலாம். அதனால அதை சொல்லி இங்கே பிரயோஜனம் மீதி பிளானட்ஸ்ல பல சந்திரன் இருக்கலாம். அதனால இங்க உபயோகம் இல்லை. அந்த அது வச்சிருந்து அந்த பல சந்திரனை வச்சிருந்து பகுஜனம் சொல்லி என்ன உபயோகம் இல்லை. சசியுடைய சீததாம் இவா அப்படி வச்சுக்கணுமா? ஆமா அவர் சொல்றது வாஸ்தவமா இருக்கு. அப்படி இல்ல சசினாக சசி ஏகதமாக வச்சுக்கலாம். சசியுடைய சீதத மாதிரி முஞ்சந்தி யார வித்வான் தான் அப்படி வச்சிருந்தா நித்தியம் ஆபூர்ணதாம் அந்த அக்ஷுத்தாம் இந்து சுந்தரியும் தத்துவஜாக ந முஞ்சந்தி சசினா சீததாம் இவா அப்படி வச்சுக்கணும்.
அப்ப அது அத்தியானம் பண்ணும் அப்படின்னா கரெக்ட். நித்தியம் ஆபூர்ணதா பூர்ணத்துவம் பூர்ணாவஸ்தா அக்ஷுத்தாம் இந்து சுந்தரி. அத அலங்காரிக பாஷைன்னு சொல்றது. இந்து சுந்தரி எனக்கு என்ன அப்புறம் இப்போ என்னங்கிறது இந்துன சந்திரன் தானே, அது விட்டுருவோம். அது ஒரு கல்பனைக்காக சின்ன சொல்ல இந்து சுந்தரியே இந்து சுந்தரியை வச்சுட்டு மாதிரி வச்சுட்டு அண்ணன் பண்ணலாம். சந்திரன் இந்து சந்திரன் அர்த்தம். இந்து அக்ஷுத்தாம் இந்து சுந்தரி சசினஹ அது சந்திரன் அர்த்தம். சரியா வரல. இந்து சுந்தரியை எப்படி அர்த்தம் பண்றது? அது வேணிக்கல. இவர் இது ஒரு வியாக்கியானம் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வியாக்கியானம் பண்றாரு. அந்த சசினகான பகுவதனமா தான் இருக்கின்றிருக்கார். அது பிரதிதினம் அலோபதயாதினா வெற்றி சேத பிரத்யக்ஷால சந்திரன் பகுவதனம் சொல்றது. இவர் பிளானட்ல வேற சந்திரன் வச்சுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவர் எப்படி சொல்றார், பல கலைகள் மாறிட்டு இருக்கும். அதனால இந்து அதனால பகுவதனம் உபயோகம் இல்லை. எனக்கு அந்த வியாக்கியானம் ஒரு சரியா இருக்கல. அப்புறம் இங்க இந்து சுந்தரி இந்துன்னு அது மனசை வச்சுன்னு சொல்றது. மனசு சந்திரமா மனசோ ஜாதகம் இருக்கிறதுனால இந்து மாதிரி மனசு. அதனால இந்து சப்தத்தினால லட்சணையினால மனசை கிரகிக்கணும். இதுதான் இது எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு தெரியுது. நான் மேல படிச்சு பாக்குறேன். மேல உத்தராபுத்தரோட சரியா வரதான் பாக்குறேன். அப்ஜிவத் ஹிருதமரியாதா பவந்தி விததாசயாக நியதில் ந விமுஞ்சந்தி மகாந்தோ பாஸ்கரா இவ. அங்கே சூரியனை போடுறது, அங்கே கஷ்டம் இல்லை. அப்ஜிவத் ஹிருதமரியாதா பவந்தி விததாசயாக நியதில் ந விமுஞ்சந்தி மகாந்தோ பாஸ்கரா இவ. அது கஷ்டம் ஒன்றும் இல்லை. நியதினா பண்ண வேண்டியது கர்த்தவியம். நியதினா எது பண்ணணுமோ அது நியமமா பண்ண வேண்டியது விடுறதில்லை. அவ்வளவு. பாஸ்கராக இவ அங்கேயும் பகுஜனம் தான் இருக்கு. அதனால சசினகான சசி ஏவகங்களை பகுஜனம் தான் தெரியுது. சசினகா சீததாம் யதா நமுஞ்சந்தி ததா தத்துவஞானினः நித்தியம் ஆபூர்ணதாம் அந்தரக்ஷுத்தாம் இந்து சுந்தரியும் ந முஞ்சந்தி. இந்து சுந்தரி விட்டுருங்க. அப்ஜிவம் ஹிருதமரியாதா பவந்தி விததாசி. ஹிருதமரியாதா மரியாதைகளை எல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறவர் ஹிருதம். அப்ஜிவத அப்தி எப்படியோ ஹிருதமரியாதா அப்தி சமுத்திரம் பவதி விததாசயாக விஸ்கிருதாசயாக. அந்தகரணம் ஆசயம்னா அந்தகரணம். அது சங்குஜிதம் இல்லைன்னு விஸ்கிருதம் நேரோ மைண்டட்னஸ் இல்லைன்னு. விததாசயாக நியதில் ந விமுஞ்சந்தி மகாந்தோ பாஸ்கரா இவாசிரி. ஜனகஸ்யாபி சமாதி யுத்திதஸ்ய ஈதம் ஆச்சரணம் பட்சதே. அந்த சமாதியிலிருந்து வெளியே வரும்போது ஜனகர் எப்படி இருக்காருன்னு காமிக்கிறார். தூஷ்ணீமத சிரம் ஸ்தித்வா ஜனகோ ஜனஜீவிதம் யுத்தித சிந்தையா மாசா மனசா சமசாலினா. அந்த சமாதியிலிருந்து உணர்ந்து வந்த ஜனகர் ஜனஜீவிதத்தை பார்க்கிறார். ஜனஜீவிதம் சிந்தையா மாசா, மனுஷியாவுடைய ஜீவிதம் எப்படி இருக்குன்னு அவருடைய லைஃப் அதை குறித்து விசாரம் பண்றார். யுத்தித சிந்தையா மாசா எப்படி மனசா சமசாலினா சமத்தோட. கிமுபாதேயமஸ்தீஹ யத்னா சம்சாதயாமி கிம் ஸ்திதஸ்ய சுத்தஸ்ய சிதக்கா மேஸ்தி கல்பனா. கிமுபாதேயமஸ்தீஹ கிடைக்க வேண்டியது என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு கீர்த்தனம் இருக்கு இல்லையா, பிரம்மேந்திர கிம் மனநீயம் கிம் பஜனீயம் மாதிரி இருக்கு. சர்வம் பிரம்மமயம் அதான் பிரம்மேந்திர. ததக்கிம் பகவத்பாத ஸ்தோத்திரம். கிமுபாதேய அஸ்தீஹ யத்னா சம்சாதயாமி கிம். பிரயத்னப்பட்டு என்ன சாதிக்க வேண்டியது இருக்கு? கிம் சம்சாதயம் அஸ்தி ஸ்வதஸ்ய சுத்தஸ்ய சிதக்கா மே அஸ்தி கல்பனா. சுத்தமா இருக்கக்கூடிய சைதன்யத்துக்கு
என்ன கல்பனை இருக்கு, கல்பனைகள் ஒன்றும் ஒட்டுறது இல்லை. என்ன ஒரு விசேஷம்னா அத்தியந்தம் ஆலோசித்தினாலேயும் இந்த விசாரம் வரல, சமூக குணத்தினாலேயும் கூட வரல. என்ன பண்ற வேண்டியதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படி கூட வரல. அது லேசினஸ்னால அத்தியந்த ஆலோசியம் வந்தாலும் அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் ஒன்றும் பண்றது இல்லை அப்படி கூட இருக்கலாம். அது மோட்சத்துக்கும் போகத்துக்கும் உபயோகப்படாது. சைதன்ய பாவனையினால எப்படி வந்தால் உபயோகம் இருக்கு. ஸ்வதஸ்திதஸ்ய சுத்தஸ்ய சிதः காமே அஸ்தி கல்பனா நாபிவாஞ்சாம்யஹம் பிராப்தம் சம்பிராப்தம் ந த்யஜாம்யஹம் ஸ்வஸ்த ஆத்மனி திஷ்டாமி என் மமாஸ்தி ததஸ்து மே. நாபிவாஞ்சாம்யஹம் பிராப்தம், எது கிடைக்கிறது இல்லையோ அது நான் அபிவாஞ்சாமி ஆசைப்படுறதில்லை. சம்பிராப்தம் ந த்யஜாம்யஹம், கிடைச்சதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அதுவும் இல்லை. ஏன் எதுக்கு தெரிக்கிறது இருக்கு, அதுவும் இருக்கு இல்லையா? அது ஒரு விசேஷம். இருக்கிறது இருக்கட்டும், இருக்கிறது இருக்கட்டும். அது சின்ன சின்ன விஷயத்துல இப்போ ஆலோசத்தினால இந்த ஒரு பாவனை வருவதா இருந்தாலும் அது எப்படி வெளியில் தெரியும்னா சின்ன விஷயத்துல அது பிடிக்கும். சின்ன சின்ன விஷயத்துல நான் ஒன்றும் கேட்கறது இல்லை, ஒரு காசு தான் கேட்கறேன், அது கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்ப என்ன அர்த்தம்? ஒன்றும் கேட்கறது இல்லை இல்லையா, இங்கேயே உட்காந்துருக்கேன், இது மட்டும் கேட்கறேன், அது கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப பயங்கரமான விஷயமா வரும் இல்லையா? அப்ப அதனால என்ன புரிஞ்சுக்கணும், இது சித்தாவனையினால இல்லை, அப்படி இருக்கா அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது கவனிக்கிறது என்னன்னா நம்ம இது இன்னொருத்தரை விமர்சனம் பண்றதுக்கு இல்லை, நமக்கே வரக்கூடிய பாவனை இல்லை. இந்த வேதாந்த பாவனை மனசுல வரதா இருந்தால் நமக்கு இருக்கிற ஆலோசனை வேற விதமா நம்மளே இன்டர்பிரட் பண்ணும். அது உண்மையா இருக்கிற ஆலோசியத்தை வேற விதமா வேதாந்த பாவனையா நினைச்சுட்டு நம்மளே ஏதோ ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு வச்சுட்டு நம்மளே ஆத்மவஞ்சனமா போயிடும். ஆத்மவஞ்சனம் வராம இருக்கணும், இன்னொருத்தரை விமர்சனம் பண்றது இல்லை. அந்த வேதாந்த பாவனை எல்லாம் கிரகிக்கும் போது அது ரொம்ப கவனிக்கணும். அதுவும் வேதாந்த பாவனையோடு இருக்கிறவன் ஒரு அத்தியாசம், அது இன்னொரு இரண்டாவது ஒரு அத்தியாசம். இருக்கிற சங்குஜத்தோடு நான் அப்படி கிடையாது, பெரிய ஒரு வேதாந்த பாவனையோடு இருக்கிறது, அதனால இப்படி இருக்கேன். ஆலசியம் உண்மையா இருக்கிறது ஆலசியம், ஆனா அந்த ஆலசியம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாதுங்கிறதும் இல்லை, நமக்கே தெரியறதில்லை, இது ஆலசியம் தெரியறதில்லை. ஏன்னா வேதாந்தம் கிளாஸ்ல படிச்ச நம்மளை நான் பெரிய வேதாந்தி இல்லையா, அதனால ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன், அதனால எனக்கு ஆலசியம் இருக்காது, சின்மாத்திர சாதனை இல்லை. இன்னொரு பிரம்மம் வந்துருக்குன்னா அப்ப என்ன கவனிக்கணும்னு கேட்டா சின்ன சின்ன இருக்கலாம், வாஸ்தவமா கூட இருக்கலாம். ஆனால் மனசை எப்படி போறது, சின்ன சின்ன விஷயத்துல கோபம் எல்லாம் வருதா, அகங்காரமும் வித்வேஷமும் எல்லாம் வருதா கவனிச்சுன்னா தெரியும். சின்மாத்திர வாசனை கிடையாது அது. அப்ப மைத்திரி கருணா முதிதா அதுதான் வேணும், சின்மாத்திர வாசனைக்காக ஆகல. இன்னும் அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, மைத்திரி முதிதம், நல்லவாதத்துக்கு சந்தோஷம், பிரீதி, சத்பாவனா, அந்த லெவலில் இருக்கணும். அதனால தப்பொன்றும் இல்லையே. நாபிவஞ்சாமியகம் பிராப்தம் சம்பிராப்தம் ந த்யஜாமியகம் ஸ்வஸ்த ஆத்மனி திஷ்டாமி. பரிச்சயம் பண்ணும்போது ஸ்வஸ்தே ஆத்மனின்னு வரும், இல்லைன்னா ஸ்வஸ்தா சன் ஆத்மனி திஷ்டாமி, அது கூட பண்ணலாம், ரெண்டும் வரலாம். ஸ்வஸ்தா ஆத்மனி திஷ்டாமி என் மமாஸ்தி ததஸ்துமே, எது மம அஸ்தி ததுமே அஸ்து, இருக்கிறது இருக்கட்டும்னு அர்த்தம். சாதாரண சொல்ற பாஷையில எவ்வளவு சிம்பிளா இருக்கு சம்ஸ்கிருதம் பாருங்க. என் மமா அஸ்தி தது அஸ்துமே, எது மமா அஸ்தி தது மமா அஸ்து, இருக்கிறது இருக்கட்டும், அப்படிதான் டிரான்ஸ்லேஷன் வேற ஒண்ணும் இல்லை. இது சஞ்சிந்திய ஜனகோ யதா பிராப்த கிரியாம் அசௌ அசக்த கர்த்தும் உத்தஸ்தௌ தினம் தினபதரி யதா. இப்போ சமாதியிலிருந்து வெளியில் வந்த ஜனகர் இப்படி நினைக்கிறார், சமாதி அந்த பிராரப்தத்தினால சமாதி போயிடுது, சமாதி அவஸ்தையிலிருந்து வெளியே வந்திருக்காரு. உடனே என்ன பார்க்கிறார், ஜனஜீவிதம் எப்படி இருக்கு இப்படி இருக்கு. இப்ப என்னால ஏதாவது பண்ணணும், பண்றதுனால கிடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கிடைச்சதெல்லாம் தெரிக்கிறதுக்கும் இல்லை, அசம்பிராப்தம் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன பண்றது, ஆத்மனி திஷ்டாமி, ஏதோ பண்றதா இருந்தா கூட ஆத்ம பாவனையோடு தான் இருக்கேன், இருக்கிறது இருக்கட்டும். இது சஞ்சிந்த ஜனகோ யதா பிராப்த கிரியாமசோ, எது பண்ண வேண்டியதா தெரியாதோ அது பண்றார், வேற ஒண்ணும் இல்லை.
எப்படி தினபதிர் யதா தினம் தினபதிர் யதா தினபதி சூரியன் சூரியன் தினத்தை எப்படி பண்றாரோ அந்த மாதிரி சூரியன் சூரிய தேவன் தினத்தை தினகரன் சொல்றது இல்லையா தினகர தினம் கரோதி தினகர அது பாஸ்கரா அதுவும் அப்படிதான் பாஹங்கிற சப்தத்துக்கு சோபாவர்த்தம் சகாரம் சப்தம் அப்படியா அதுவும் வரலாம் ரெண்டும் வரலாம் பண்ணலாமே பாஹ கரோதி அதுவும் வரலாம் பாஹ ஏவ கலாஹ பாஹ பாசகரம் வரும் இல்லையா பாஹ பாசோ பாச பாசம் திவ்யா ஐபதம் அவர் சொல்றது என்ன பாஹ பாசோ பாசா என்ன பாசம் திவ்யா ஐபதம் வரும் அது பாசம் கரவும் சொல்லணும் ஆனா அது சகாரம் சத்தமா இருக்கிறதுனால பாஸ்கரகான்னு ரூபம் வரலாம் நீ சொல்றது கரஹ பாசா ஏவ கராஹ எஸ்ய சஹ அது வாஸ்தவம் தான் சங்கரோதி இது சங்கரஹ அந்த மாதிரி அது வாஸ்தவம் கரெக்ட் தினம் தினபதிர் யதா பவிஷ்யம் நானுசந்தத்தே பவிஷ்யம் நானுசந்தத்தே வரப்போறது என்னங்கிற விஷயத்துல கவலைப்படுறதில்லை பவிஷ்யம் ந அனுசந்தத்தே நாதீதம் சிந்தையோ முடிஞ்சு போச்சு ஏதோ இருக்கோ அதுவும் கவலைப்படுறதில்லை சிந்தையினா கவலைப்படுறதில்லை வர்த்தமான நிமேஷந்தும் ஹசன்னேவ அனுவர்த்ததே வர்த்தமானத்துல அட் த பிரசன்ட் ஹசன்னேவ அனுவர்த்ததே ஹசன்னேவ அனுவர்த்ததே அப்படி இருக்க முடியாது அது சித்திரம் மாதிரி கொண்டு வர பெயிண்டிங் மாதிரி கொண்டு வர வர்த்தமான நிமேஷம் தூ ஹசன்னேவ அனுவர்த்ததே இது ததேவம் யதோக்தேன வாசனாக்ஷேன யதோக்தா ஜீவன்முக்திர் பவிஷ்யதி இது ஸ்திதம் இது ஜீவன்முக்தி விவேகே வாசனாக்ஷய நிரூபணம் ஒரு அத்தியாயம்